நெய் போட்டு பருப்பு சாதம் பார்க்கலாம். இது செம்ம டேஸ்டியாக இருக்கும். 1 கப் போல் புழுங்கலரிசியும் துவரம் பருப்பும் எடுத்துக்கோங்க. இதை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் சேர்த்து 2 கிளாஸ் எடுத்துருக்கோம்ல, இதுக்கு 5 கிளாஸ் போல் தண்ணி வச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் போல் விட்டுக்கோங்க. நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா மசிச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம், தாராளமாக நல்லாயிருக்கும். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு, வரமிளகாய், 1 டீஸ்பூன் போல் கடுகு, சீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு தாளிப்பை இதில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. டிஃபன் பாக்ஸுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. மேலே 1 டீஸ்பூன் போல் ஊற்றி கொடுங்க. சூப்பர்.